வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 23 மே 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஈழ நாட்டில் உள்ள வன்னி பகுதியில் ராஜபக்சே ராணுவத்தில் நடத்திய தாக்குதலில் உயிர் இழந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்காக துயர நாள் இன்று அனுசரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஈழ தமிழ் மக்கள் அதிகம் வாழும் சுவிட்சர்லாந்து, டென்மார்க், பெல்ஜியம், ஸ்வீடன், நெதர்லாந்து, நார்வே ஆகிய நாடுகளில் துயர நாள் கடைபிடிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் பான் கி மூன் இலங்கையில் தமிழர் அகதிகள் முகாமை பார்வையிட்டுள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் கருத்து கேட்ட போது பான் கி மூன் அவர்கள் தமிழ் ஈழ நாட்டில் உள்ள அகதிகள் முகாமை சென்று பார்க்க ராஜபக்சே அரசு அனுமதித்ததா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் டெல்லியில் இன்று தன்னுடைய அமைச்சரவை சகாக்களை கூட்டி ஆலோசனை நடத்தியதாகவும் இந்த முதல் அமைச்சரவை கூட்டத்தில் 6 பேருக்கு கேபினட் பதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நிதித்துறை பிரணாப் முகர்ஜிக்கும், வெளியுறவுத்துறை எம் கிருஷ்ணாவுக்கும், ரயில்வே மம்தா பானர்ஜிக்கும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதில் திமுக இடம்பெறாத முதல் கூட்டம் என்பதால் திமுக அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் நேற்று பதவியேற்ற 20 கேபினட் அமைச்சர்களில் 6 பேருக்கு பதவி வழங்கப்பட்டிருப்பதாகவும் நிதியமைச்சராக பிரணாப் முகர்ஜியும், உள்துறை ப சிதம்பரமும், விவசாயத்துறை சரத்பவாரும், வெளியுறவுத்துறை எம் கிருஷ்ணாவும், ரயில்வே துறை மம்தா பானர்ஜியும், ராணுவத்துறை திரு ஏ கே ஆண்டனி அவர்களுக்கும் வழங்கியிருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மத்தியில் அமைச்சர் பதவி அமைப்பதில் கடும் சிக்கலில் தவித்திருக்கும் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் டெல்லியில் நடந்த ஒரு மாபெரும் சூழ்ச்சியில் மாட்டிக்கொண்டதாக எங்களுடைய அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். பிரபாகரன் கொலை செய்யப்பட்டது என்ற செய்தி ஆரம்பித்து இன்று மந்திரி பதவியில் இடம் கிடைக்காமல் மன்மோகன் சிங் தானாகவே மத்திய அமைச்சர்களை கூட்டி விவாதித்தது முதல் அனைத்திலுமே ஒரு மாபெரும் சூழ்ச்சி டெல்லியில் நடந்துள்ளதாகவும் இதில் கருணாநிதி அவர்களின் தலை உருட்டப்பட்டு அவர் இந்த சூழ்ச்சியில் சிக்கி தவித்து இருப்பதாகவும் இதை அவரால் முன்கூட்டியே அறியாமல் டெல்லி சென்று எப்படியும் பதவி பெற்றுவிடலாம் என்று தமிழக முதல்வர் கண்ட கனவுக்கு காங்கிரஸ் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்து அவரை நிலைகுலைய செய்துவிட்டதால் சுதாரித்துக் கொண்ட தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் உடனடியாக சென்னைக்கு புறப்பட்டு வந்து விட்டார் என்றும் இது முழுவதும் காங்கிரசார் வகுக்கப்பட்ட ஒரு பயங்கர சதி என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதிமுக பாராளுமன்ற குழு தலைவராக திரு தம்பித்துரை அவர்களும், துணைத் தலைவராக மைத்திரன் அவர்களையும் அக்கட்சி பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நியமித்துள்ளதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. 10ஆம் வகுப்பு SSLC தேர்வு முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட்டன. தேர்வில் தக்கலை செயின்ட் மேரிஸ் கொரட்டி மேல்நிலைப்பள்ளி மாணவர் ஜோஸ் நிஜன் 496 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றதாகவும் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவில் 81.6% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளதாகவும் மெட்ரிக் தேர்வில் 94% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளதாக தமிழக கல்வித்துறை செய்தி வெளியிட்டிருக்கிறது. நேற்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் 16 போலீஸ்காரர்களை கொண்ட நக்சலைட்டுகள் இன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2 பேரை கொன்றதாகவும் பள்ளி கட்டிடங்களை குண்டு வைத்து தகர்த்தி உள்ளதாக ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற குழு இன்று கூடி ஆலோசனை நடத்தியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்திய அரசு இஸ்ரேல் நாட்டிடமிருந்து ஏர்போர்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்ற விமானத்தை வாங்கியிருக்கிறது. அது இந்திய விமானப்படையில் வரும் 25ஆம் தேதி இணைக்கப்படும் என்றும்
அது இஸ்ரேல் நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்டுவிடும் என்று செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள கைபர் கணவாய்க்கு அருகிலுள்ள ஸ்வாட் பள்ளத்தாக்கில் உள்ள முக்கிய நகரமான மிகரோவுக்குள் தமது படைகள் நுழைந்து விட்டதாக கூறிய பாகிஸ்தான் ராணுவம் அங்குள்ள தாலிபான்களிடம் தெருக்களில் பயங்கர சண்டை நடப்பதாகவும் இதுவரை 20 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக பாகிஸ்தானில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தென்கொரியாவின் முன்னாள் அதிபர் ரோமோ குயின் தன்னுடைய பண்ணை வீட்டு அருகிலுள்ள மலையிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவர் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகளை அந்நாடு தெரிவித்திருப்பதால் அவர் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டதாக தென்கொரியாவில் உள்ள சியோல் நகரிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நேபாள நாட்டில் மாவோயிஸ்ட் ஆட்சி 9 மாதங்களில் கவிழ்ந்த நிலையில் புதிய பிரதமராக மாதவ்குமார் நேபாள் பெயர் முன்மொழியப்பட்டது. நேபாள காங்கிரஸ் தலைவர் கிரிஜா பிரசாத் சௌதாலா அவர்கள் பெயரை வழிமொழிந்ததாகவும் மாதவ்குமார் நேபாள பிரதமராக ஆகியுள்ளதாகவும் காட்மாண்டுவிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. நேபாள நாட்டில் புதியதாக பிரதம மந்திரி பதவியேற்றுள்ள நிலையில் அங்குள்ள ஒரு சர்ச்சில் ஏற்பட்ட பயங்கர குண்டுவெடிப்பில் 2 பலியானதாகவும் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் இது அரசியலை சீர்குலைக்கவே நடந்த செயல் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சோமாலிய நாட்டிலுள்ள சோமாலிய அரசு படைகளுக்கும் இஸ்லாமிய கிளர்ச்சியாளர்கள் படைக்கும் நடக்கும் கடுமையான சண்டையில் 45 பேர் உயிர் இழந்ததாக சோமாலியாவிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் பயணிகள் படகு ஒன்று கடும் அலை மற்றும் காற்றில் வீசியடிக்கப்பட்டு 12 பேர் உயிர் இழந்ததாக மணிலாவிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுள்ள 7 விஞ்ஞானிகள் டெலிஸ்கோப் கருவிகளை மாற்றி விட்டதாகவும் அவர்கள் திரும்புவதற்கு கென்னடி விஞ்ஞான தளத்தில் மழை அதிகமாக பெய்வதாகவும் மேகமூட்டங்கள் இருப்பதால் அவர்கள் இன்று திரும்பவில்லை என்றும் நாளை அவர்கள் தரையிறங்கப்படுவார்கள் என்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. ரஷ்யா இன்று விண்ணில் ஏவிய ராக்கெட் ஒன்று மல்டிபர்பஸ் சேட்டலைட் என்றும் பல வழிகளில் ராணுவம், மக்கள் சேவை மற்றும் கடல் மார்க்கமாக உள்ள செயல்களில் இந்த சேட்டலைட் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொள்ள முடியும் என்றும் இந்த புதிய சேட்டலைட்டை விண்ணுக்கு அனுப்பிய விஞ்ஞானிகள் செய்தி வெளியிட்டுள்ளதாக மாஸ்கோவில் இருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 23 மே 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். வட தமிழ்நாட்டில் மேகமூட்டங்கள் இருப்பதை பார்க்கலாம். செங்கல்பட்டு பகுதியில் மழை பெய்து வருவதாகவும் சென்னையில் மேகமூட்டங்கள் இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வங்காள விரிகுடாவில் மேகங்கள் அதிகம் இருப்பதால் அவை சென்னையை நோக்கி வந்தால் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.